ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எல்லோரும் வந்து தமிழ்நாடு வானவில் கூட்டமைப்பு சார்பாகவும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் திருநங்கை மக்களுக்காகவும் திருநர் மக்களுக்காகவும் எல்ஜிபிடி சமூகத்துக்காகவும் வேலை செய்யக்கூடிய நிறைய இண்டிவிஜுவல்ஸ் ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம். எங்களோட கோரிக்கைகள் எங்கள் சமூகம் சார்ந்த கோரிக்கைகள் வைக்கிறதுக்காக வந்திருக்கோம். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இதெல்லாம் கண்டிப்பாக வரணும், அப்போ தான் எங்களோட குரல்களும் இந்த சமூகத்தில் ஓங்கி ஒலிக்கும்ன்றதுக்காக மேடம் கனிமொழி மேடம் மீட் பண்ணி மெயினாக ஸ்ட்ரெஸ் பண்ண பாயிண்ட்ஸ் அப்படி என்னென்னு பார்த்தா 2% ரிசர்வேஷன் கேட்டிருக்கோம். ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் ரொம்ப நாளாக எங்கள் சமூக மக்கள் கேட்டுகிட்டே இருக்க ஒரு விஷயம். அந்த பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து திருநர் நலவாரியம்னு இருக்குது, அது வந்து கமிஷனாக மாற்ற சொல்லி கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, ஸ்காலர்ஷிப் கேட்டிருக்கோம். ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, வீட்டு வசதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்ஜிபி மக்கள், அதாவது லெஸ்பியன் கே பைசெக்ஷுவல் மக்களுக்கான பாலிசி ஏற்கனவே ரெடி பண்ணப்பட்டு அப்படியே இதுவாக இருக்குது, அதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டிருக்கோம். ஸோ நிறைய விஷயங்களை முன் வச்சுருக்கோம். கண்டிப்பாக எங்களோட கோரிக்கைகள் இந்த வருஷம் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் திமுக அரேஞ்ச் பண்ணுற அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் எங்களோட கோரிக்கைகளுக்கு அட்ரஸ் பண்ணப்படும் நம்புகிறோம். அதை நம்பி நாங்கள் எல்லோரும் முன் வந்து இன்றைக்கி கோரிக்கைகள் வைக்க வந்திருக்கோம். இதில் நீங்கள் எஜுகேஷனுக்கு ஏதாவது ஃப்ரீ எஜுகேஷன் இல்லை அந்த மாதிரி பாதுகாப்பு? ஆமாம், ஏற்கனவே திருநர் மக்கள் எல்லாருக்குமே வந்து படிப்பு வந்து இலவச கல்வின்னு ஒன்று இருக்குது. அது வந்து பேச்சுலர்ஸ்க்கு ஜிஓ பாஸ் ஆகிடுச்சு, பள்ளி கல்விக்கு ஜிஓ பாஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் மாஸ்டர்ஸ்க்கு வந்து ஜிஓ பாஸ் ஆகலை. அதை ஒரு பாயிண்ட்டாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் படிக்கிற திருநர் மக்களுக்கும் அவங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டைஃபன் மாதிரி மாதம் ஒரு 10,000 ரூபாய். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து செக்ஸ் ஒர்க்கோ பெக்கிங்ல இருந்திருக்கலாம். அவங்க படிக்கணும்னு முன் வரப்போ அவங்க என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்க வாழ்வாதாரத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவை அப்படின்றதால 10,000 ரூபாய் கோரிக்கையாக வச்சுருக்கோம். மாதம் ஒரு திருநர் சமூகத்தை சார்ந்த ஒரு யாராவது வந்து படிக்க முன் வந்தால் அவங்களுக்கு உதவித்தொகை மாதிரி 10,000 ரூபாய் கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தங்குற இடம் வீடு வந்து ரொம்ப முக்கியம். வந்து நிறைய இடத்துல வந்து வீடு கிடைக்காது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுக்கு வந்து அரசு சார்பில் இலவச வீடு வேணும் அப்படின்னு கோரிக்கை. ஏற்கனவே வந்து எங்களுக்கு வந்து இந்த ஜிஓ வந்து இருந்துச்சு. ஸோ வருஷத்துக்கு 200 வீடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஜிஓ இருக்குது. அதில் வந்து பர்டிகுலராக திருநங்கைக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஜிஓ கேன்சல் ஆனாலும் மறுபடியும் எங்களுடைய கோரிக்கைகள் வந்து வச்சுருக்கிறோம். திருநங்கைகளுக்கு வந்து இருப்பிட வசதி வந்து கொடுக்கணும். ஸ்லம் போர்டு ஹவுசிங் போர்டில் வந்து ஒரு வருஷத்துக்கு 100 வீடு கொடுத்தா தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த கோரிக்கை வந்து வலுப்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லை, இலவச பட்டாக்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க வீடு கட்டுறதுக்கான அந்த தொகையும் ஹெல்ப் பண்ணும். இலவசமாக வீடு கட்டுறதுக்கு ஒரு தொகை கொடுப்பாங்க கவர்மெண்ட் சார்பாக. அது கொடுக்கறதுக்காகவும் ரிக்வெஸ்ட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த பணியில் அமர்த்துறதுங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. தனியார் கம்பெனியில் வந்து நிறையா இருக்குது. இதனை உறுதிப்படுத்தணும்ல வேலை உத்தரவாதம். அதுக்கு தான் ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் ஒன்று கேட்டிருக்கோம். 2% ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் கேட்டிருக்கோம். கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் வந்து முக்கியத்துவம் அளிக்கப்படணும் எங்கள் சமூக மக்களுக்குன்றதுக்காக தான் 2% ரிசர்வேஷன் ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டிருக்கோம். எங்களோட கோரிக்கையில் வந்து ரிசர்வேஷனும் கமிஷனும் தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். மெயின் பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி எங்களுக்கு வந்து நலவாரியம் இருக்குது. பட் அதுவே கமிஷனாக உருவாச்சுனாக்கா எனக்கு இன்னும் அதிகப்படியான விஷயங்களை எங்களால் கொண்டு போக முடியும். நிறைய உரிமைகள் வந்து அதுலேருந்து மீட்டெடுக்க முடியும். எங்களோட பிரச்சனைகளை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமிஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத எங்களோட கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ அரசு எங்களுடைய கவனத்துக்கு செவிசாய்க்கும் அப்படின்ற நம்பிக்கையோட